तो इसमें भी नींद क्यों आनी चाहिए? இதுல கூட ஏன் தூக்கம் வரணும்? यहाँ तो बहुत नींद करते हैं, இங்க ரொம்ப தூங்குறீங்க. कहते हैं सर्विस ही नहीं, சொல்றாங்க சர்வீஸே இல்ல. सेंटर पर तो बहुत सर्विस है, சென்டர்ல நிறைய சர்வீஸ் இருக்குது. सर्विस पर होते अगर नींद करते हैं சர்வீஸ்ல இருந்தாலும் ஒருவேளை தூங்குறீங்கன்னா तो बाबा समझते हैं ये आराम पसंदी, அப்போ பாபா புரிஞ்சுக்கிறாங்க இவங்க நிம்மதியாக தூங்குறது இவங்களுக்கு விருப்பம் இருக்கு, और देह अभिमानी है। பிறகு தேக அபிமானிகள் ஆயிருக்காங்க. सभी को सर्विस पर भागते रहना चाहिए, எல்லாருக்குமே சர்வீஸ்க்காக ஓடிட்டே இருக்கணும், ஓடணும். ईश्वरीय सर्विस की खुमारी हो, ஈஸ்வரிய சேவை செய்யணும் சொல்லி அந்த ஊக்கம் இருக்கணும். बाप को भी खुमारी है, அப்பாக்கு கூடயும் அந்த உற்சாகம் இருக்குது. जाकर के बच्चों को पावन बनाऊं, போய் நான் குழந்தைகளுக்கு பாவனம் ஆக்கணும் என்றது இருக்குது. ये है बेहद की सर्विस की खुमारी। இதா இருக்குது எல்லாருக்கு அப்பாற்பட்ட சர்வீஸினோட உற்சாகம். तो बच्चों को भी बेहद की खुमारी रहनी चाहिए। அப்போ குழந்தைகளுக்கு கூடயும் எல்லாருக்கு அப்பாற்பட்ட உற்சாகம் என்றது இருக்கணும். कल्प के बाद तुम बच्चे जानते हो கல்பத்துக்கு பிறகு குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि बाप हमको ये जो सर्विस सिखलाते हैं, அப்பா நமக்கு இந்த சர்வீஸ் என்ன கத்து கொடுக்கறாங்க, इस सर्विस से तो बहुत तकदीर जागती है। இந்த சர்வீஸ் மூலமாக ரொம்ப அதிர்ஷ்டம் என்றது ஏற்படுது. तो मुख्य मुख्य बातें जो हैं அப்போ முக்கிய முக்கிய விஷயங்கள் என்ன இருக்கு, वो सारी दुनिया के विपरीत हैं, அது முழு உலகத்துக்கு விபரீதமாக இருக்கு. जो बताई எந்த விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு, गीता का भगवान கீதாவோட கணவன் सर्वव्यापी नहीं है, एक व्यापी है। சர்வவியாபி இல்ல, ஒரு ஏக வியாபி ஆயிருக்காங்க, ஒரு வியாபி ஆயிருக்காங்க, ஒருத்தருக்குள்ள இருக்காரு. ये सृष्टि चक्र का ड्यूरेशन இந்த சிருஷ்டி சக்கரத்தினோட டைம் பீரியட், இந்த டியூரேஷன் நேரம் 5000 वर्ष का है, लाखों वर्ष का नहीं है। 5000 வருஷங்களினோடதா இருக்குது, லட்சக்கணக்கில் வருஷங்கள் இல்ல.